கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜமாத்துல் அவல் முடிஞ்சு நமக்கு ஜமாத்துல் ஆஹிர் தொடங்கியிருக்கு. அதாவது ஒரு பிறையே பிறந்திருக்கு, புது மாசம் பிறந்திருக்கு. நம்மளுடைய ஆயுள் காலத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதங்களும் நமக்கு ஒவ்வொரு சிறப்பு கொடுக்கக்கூடியதா இருக்கு. நம்மளுடைய நாட்களும் பாத்தீங்கன்னா நெருங்கி கொண்டே வருகிறது. இந்த மாதிரி நாட்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முதல் பிறைகள்லாம் பிறக்கும் போது செய்யக்கூடிய அமல்களை நம்ம செஞ்சுக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு துவாவை சொல்வேன். அந்த துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துவா. அதை நீங்க என்ன பண்ணிக்கணும், இந்த பிறை தெரிந்த நாள் இருக்கு பாருங்க, இன்னையில இருந்து ஆரம்பிச்சு அதை நீங்க பிறையை பார்த்தாலும் சரி பார்க்காட்டினாலும் சரி நீங்க ஓதிக்கொள்ளலாம். ஏன்னா நமக்கு முதல் நாள் பிறை கிடைக்காது. இன்னைக்கு ஓதினாலும் சரி, நம்ம நாளைக்கு ஓதினாலும் சரி, அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க எப்ப வேணா நீங்க இதை ஓதிட்டு இந்த அமலை செஞ்சுக்கோங்க. அதுல பார்க்கும்போது முதல்ல இந்த துவாவை ஓதிக்கோங்க. இந்த துவா ஓதுனதுக்கு பிறகு நம்ம அடுத்தது என்ன சொல்லணும் அப்படிங்கறதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த துவா என்னன்னா, அல்லாஹும்ம ஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமதி வல் இஸ்லாம் ரப்பி வரப்புக்கல்லாஹு ஹிலாலு ருஸ்தி வஹைர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பிறை பிறக்கும் போது ஓதுவாங்க. இதை முதல்ல நீங்க ஓதிக்கோங்க. ஓதிட்டு நீங்க என்ன செய்யணும்னா ஒரு 3 விஷயத்த நீங்க செய்யணும். இப்ப நம்ம செய்ய வேண்டிய அமலை பார்க்கலாம். அந்த அமல்ல முதல் விஷயமே என்ன தெரியுங்களா, இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், புது மாசத்துக்கு வந்துட்டோம். புது மாசத்துக்கு வந்தவங்க நாம என்ன பண்ணோம், பழைய மாசத்துல அல்லாஹ்விடத்துல நம்ம செஞ்ச சில விஷயங்களை நிவர்த்தி பண்ணோம். அதுல முதல் விஷயம் என்னன்னா, நாம அல்லாஹ்விடத்துல கடந்த ஒரு மாசமாக செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா நாம நிறைய பாவம் செஞ்சுட்டு அப்பப்ப துவாலாம் கேட்டிருப்போம், பாவ மன்னிப்பு கேட்டிருப்போம். இருந்தாலும் நிறைய விஷயங்கள் கழிக்கப்படாமல் இருந்திருக்கலாம். அதை நம்ம இந்த தருணத்துல நினைவுபடுத்தி, கடந்த ஒரு மாதமாக நான் இந்த விஷயங்களை செய்திருக்கேன், அந்த பாவங்களை எல்லாம் என்னை மன்னிச்சு எனக்கு அந்த கடந்த ஒரு மாதமும் எனக்கு நன்மை மிக்கதாகவும் பாவங்கள் அற்றதாகவும் என்னுடைய கணக்குல மாத்துன்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல நீங்க கேட்கணும். அப்படி நீங்க கேட்கறதுனால என்ன ஆகுனா, பாவங்களுக்கு பகரமாக நன்மைகள் கிடைக்கும், பாவங்கள் கழிக்கப்படும். எல்லாத்துக்கும் மேல நம்ம பாவங்களின் காரணமா தான் நம்ம தேவைகளே நிறைவேற மாட்டேங்குது. நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன், போன மாசம் நிறைய கேட்டுட்டேன், எதுவுமே கிடைக்கல, அல்லாஹ் எனக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்றோம்ல. எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம செஞ்சு வச்சிருக்க பாவம் தான். அந்த பாவங்கள் கழிஞ்சா அப்படி கிடைக்காதது கூட இந்த மாசம் கிடைக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணும், போன மாசத்துடைய பாவங்களை தான் கழிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால நீங்க பாவ மன்னிப்ப அல்லாஹ்விடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, போன மாசம் செஞ்சதுக்கு நினைச்சு கேளுங்க. நினைச்சு கேட்கறதுனா என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா பாவ மன்னிப்பு கேட்க சொன்னா எல்லாருமே அஸ்தோஃபிருல்லா, அல்லாஹ் மக்ஃபிர்லி இதெல்லாம் நம்ம ஓதுவோம். ஆனா நினைச்சு கேட்கறதுனா என்னன்னா, நான் இந்த தப்பு பண்ணேன், நான் போன மாசம் ஃபஜ்ரே தொழுகல, போன மாசம் குளிரா இருக்குன்னு சொல்லிட்டு நான் எந்திரிக்கவே இல்லை, நான் இதெல்லாம் பண்ணேன், பொய் பேசினேன், போன மாசம் நான் இப்படி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எது தோணுதோ அதை வருந்தி அதை சொல்லி நீங்க மன்னிப்பு கேளுங்க. அப்படி நீங்க வருந்தி சொல்லி மன்னிப்பு கேட்டாதான் அல்லாஹ் என்ன பண்ணுவான், அந்த பாவத்தை மன்னிப்பான். இன்னும் அந்த பாவத்தை நீங்க திரும்பவும் செய்ய மாட்டீங்க. ஒரு பாவத்தை நம்ம வருந்திட்டு சொல்லி மன்னிப்பு கேட்டோம்னா திரும்ப அதை செய்யறதுக்கு நமக்கு மனசே வராது. திரும்ப திரும்ப அதை செய்யும் போதெல்லாம் நமக்கு பயமா இருக்கும். நம்ம தான் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டிருக்குமேன்னு சொல்லிட்டு பயந்து நம்ம அந்த பாவத்தை கைவிடுவோம். அதனால நீங்க பாவ மன்னிப்பும் கேட்டு பாவத்தையும் கைவிடுவதற்காக முதல்ல நீங்க பழைய மாதத்துடைய பாவத்தை நினைத்து வருந்துங்க. இரண்டாவது விஷயம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, பாவத்தை முடிச்சதுக்கு பிறகு நன்றி செலுத்துங்க. ஏன்னா நம்ம அல்லாஹ் ஒரு மாசத்துல நமக்கு எத்தனையோ கொடுத்துருப்பான், நமக்கு தேவையான விஷயங்கள் நடந்திருக்கும். போன ஒரு மாசத்துல உங்களுக்கு எந்த ஒரு நல்லது நடக்கலன்னு யாருமே சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் இருக்கு. நமக்கு கண்ணை கொடுத்துருக்கான், காத்து கொடுத்துருக்கான், பேசிட்டு இருக்கோம், நடந்துட்டு இருக்கோம். எத்தனையோ பேத்துக்கு இன்னைக்கும் கை கால் இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஆனா நம்ம இன்னைக்கும் மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம என்ன பண்றோம், நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கோம். நமக்கு எத்தனையோ நல்லது நடந்திருக்கும். போன மாசம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல சந்தோஷத்தை கொடுத்திருப்பான், லாபத்தை கொடுத்திருப்பான், நல்ல காரியம் நடந்திருக்கும், குழந்தை சிலருக்கு உண்டாயிருக்கும், சிலருக்கு குழந்தை பிறந்திருக்கும், சிலருக்கு திருமண விஷயங்கள் அமைஞ்சு வந்திருக்கும், நல்ல ரிசல்ட் வந்திருக்கும், நல்ல மார்க் வந்திருக்கும், ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிருக்கும், ஏதாவது ஒண்ணு இருக்கும் இல்ல. அதையெல்லாம் நினைச்சு நீங்க நன்றி செலுத்துங்க. ஏன்னா அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுறான். பரவாயில்லையே, இந்த அடியா ஒரு மாசம் முடிஞ்சு அடுத்த மாசம் ஆரம்பிக்கும் போது செஞ்ச நல்லதெல்லாம் நினைச்சு பார்த்து நன்றி செலுத்துறானே, இவனுக்கு கொடுத்தோம்னா இவன் இன்னும் அதிகமாக நமக்கு நன்றி செலுத்துவான்னு சொல்லிட்டு அல்லாஹ் உங்களுக்கு இந்த மாசம் இன்னும் அதிகமா கொடுப்பான். ஏன்னா அல்லாஹுவை பொறுத்தளவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானுக்கு பன்மடங்காக அதிகரித்து கொடுப்பான். நன்றி கெட்ட மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான். நவுதுபில்லா, அல்லாஹ் காப்பாற்றுவானாக. அல்லாஹ் குர்ஆன்லயே பல இடங்கள்ல நன்றி செலுத்துங்கள், உங்களுடைய நிஹ்மத்துகளை அதிகமாக்குவோம்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கான். அதனால அல்லாஹ் இடத்துல நிஹ்மத்துகளை அதிகமாக்குவதற்காக நம்ம நன்றி செலுத்தணும். அப்ப நம்ம பொதுவாகவும் நன்றி செலுத்தலாம். நீ நிறைய கொடுத்துருக்க அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், உனக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நன்றி செலுத்தலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சொல்லி சொல்லி நம்ம கேட்கறதும் ரொம்ப சிறந்தது. அப்ப இரண்டாவதாக நன்றி
நன்றி செலுத்திடுங்க. மூன்றாவதாக என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பும் கேட்டுட்டோம், நன்றியும் செலுத்திட்டோம். அப்ப மிச்சம் இருக்கிறது வந்து இந்த மாசம். இந்த மாசத்துக்கு நமக்கு என்ன தேவை? நம்ம இன்னும் இந்த மாசம் பாவமும் செய்யல, இந்த மாசம் வந்து என்ன பண்ணல, அல்லாஹ் வந்து நம்ம கொடுத்ததுக்கு நம்ம நன்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இன்னும் வந்து ஆரம்பிக்கவே இல்லை இந்த மாசத்தை. அப்ப நம்ம என்ன கேட்கணும்னா, இந்த மாசம் நல்லதாக இருக்கணும்னு சொல்லிட்டு துவா கேட்கணும். அப்ப நம்ம கடந்த மாசத்துக்காக மன்னிப்பு கேட்டு நன்றி செலுத்திட்டு இந்த மாசத்துக்காக துவா செய்யணும். என்ன துவா வேணா செய்யலாம். உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் கேளுங்க. போன மாசம் இதெல்லாம் கேட்டேன், எனக்கு கிடைக்கல, இந்த மாசமாவது அதெல்லாம் கொடுன்னு சொல்லிட்டு நீங்க கேளுங்க. அதே மாதிரி போன மாசத்தை விட அதிகமான விஷயங்கள் இந்த மாசம் நல்லதா நடந்து நான் உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானா இருக்கணும்னு கேளுங்க. களிமாவுடைய வாழ்க்கையை கேளுங்க, குழந்தைகளுக்காக கேளுங்க, கணவருக்காக கேளுங்க, தாய் தகப்பனுக்காக கேளுங்க. எதெல்லாம் வேணுமோ அத்தனை துவாவும் இந்த ஆரம்ப நாட்கள்ல கேட்டு இந்த மாசம் முடியும் போதே எனக்கு அப்படியே சந்தோஷமா நிம்மதியா நல்லதா நடந்துட்டு இருக்கணும், கேட்கறதெல்லாம் கிடைச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சந்தோஷமா அல்லாட்டி கேளுங்க. அல்லாஹ் என்ன பண்ணுவான்? நாங்க கேட்கறதெல்லாம் கொடுப்போம், எல்லாமே நல்லதா நடக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம மாசம் பூரா கேட்டாலும் சரி, ஆரம்ப நாட்கள்ல கேட்கறது ரொம்ப சிறப்பு. இந்த அமலை வந்து நம்ம நைட்டும் செய்யலாம், காலையிலயும் செய்யலாம், நாளைக்கு நைட் கூட நீங்க செய்யலாம்னு நம்ம சொல்றோம். ஏன்னா முதல் நாள் அப்படிங்கிறது வந்து டக்குன்னு நமக்கு வந்து என்ன ஆகாது, ஞாபகம் வராது. சில சமயங்கள் பிறை தெரியாது. அதனால நம்ம வந்து ஆரம்ப கட்ட நாட்கள்ல முதல் 2 நாட்களுக்குள்ள நீங்க எப்ப வேணா என்ன பண்ணிக்கோங்க, இந்த அமலை வந்து நீங்க செஞ்சுக்கலாம். அப்ப வந்து முதல்ல அந்த துவா ஓதிட்டோம், பிறை துவா ஓதுனதுக்கு பிறகு என்ன பண்ணோம், பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நன்றி செலுத்தணும். அதுக்கப்புறம் மூணாவது என்ன பண்ணிருக்கோம், நமக்கு தேவையான துவா கேட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் வந்து மனசார கேட்டு முடிச்சுட்டு நீங்க இந்த மாசத்தை வந்து நல்லதாக இருக்கணும்னு நினைச்சு ஆரம்பிங்க. அல்லாஹ் உங்களுக்கு இந்த மாசமே வந்து பரக்கத் பொருந்திய, ரஹ்மத் பொருந்திய மாதமாக ஆக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். தொடர்ந்து நம்ம பலன் தரக்கூடிய வீடியோக்களை தான் போடுறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தொடர்ச்சியாக பார்த்து வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.